உங்கள் வாழ்வில் காதலுக்கான பிரச்சனையா, கல்யாணத்தில் பிரச்சனையா, வேலைக்கான பிரச்சனையா? 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம். தொடர்புக்கு 9908165856. மெகா ஆகாஷ் கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளைய பத்தி நம்ம பேசுவோம். நம்மகன் பேரு சாய் விஷ்ணு, முன்னாள் தமிழக தொழில் அமைச்சர், மத்தியில பாஜகவில் இணை அமைச்சர், அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர். இவ்வளவு பொறுப்புகளை வகிச்சவர் திருநாவுக்கரசர். அதாவது திருநாவுக்கரசரோட இரண்டாவது மனையின் கடைசி, அதாவது 5வது மகன் சாய் விஷ்ணு. சினிமாவில் இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால அமெரிக்காவில் போய் சினிமா தொழில்நுட்பம் படிக்க வைத்தார் திருநாவுக்கரசர். பார் ரஞ்சித்துக்கிட்ட காலா படத்தில் உதவி இயக்குனர் இருந்தார். குறும்படம் ஒன்று எடுத்திருக்காரு. அந்த குறும்படத்தில் மெகா ஆகாஷ் நடிச்சிருக்காங்க. நடிச்சா கிசு கிசு ஆரம்பிச்சது, அப்புறம் தொட ஆரம்பிச்சாரு, அப்புறம் விளையாடிட்டாரு. அப்புறம் பெரிய எடுத்து பையனாச்சா மெகா ஆகாஷ் பார்த்துச்சு, ஆகா இவனை விடவே கூடாது, டேய் தாலி கட்டி. மெகா ஆகாஷ் சாய் விஷ்ணு திருமணத்துக்கு அமைச்சர் ஒத்துக்கிட்டாரு. சரியே சொல்லியிருக்கலாம், மெகா ஆகாஷ் தான் திடீர்னு முந்தின நாள் திருமண நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அப்போ கூட முதல்ல அந்த நிச்சயார்த்த படம்லாம் வெளியிடலை. ஒருவேளை சிக்னல் கிடைக்கிறதுக்கு லேட்டாச்சா என்னமோ தெரியல. இனிமேல் அவர் நடிகை அல்ல, சாய் விஷ்ணுடைய மனைவி, ஹவுஸ் ஒய்ஃப், திருநாவுக்கரசருடைய மருமகள். சார் வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார் அதாவது எல்லாரும் நம்ம வந்தாலே ஒன்று ஒரு பிரிவு இல்லை ஒரு ஜோடியோட சேர்வு, இதுதான் நம்ம கான்ட்ரவர்சியோட வருவோம்னு சொல்லுங்க. அந்த மாதிரி தான் வருவோம். அந்த விஷயத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெகா ஆகாஷ் அவர்களுக்கான நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. அவங்க ஒரு பெரிய அரசியல்வாதியோட மருமகள் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சு தான். அரசியல்வாதி இல்லை, மந்திரி, தமிழக முன்னாள் அமைச்சர், மத்திய முன்னாள் அமைச்சர். ஸோ என்ன அதோட பின்னணியை பற்றி சொல்லுங்கள் சார் ஃபர்ஸ்ட்டு. அதாவது மெகா ஆகாஷுங்கிறது நடிகை அப்படின்னு நமக்கு தெரியும். முதல்ல தெலுங்கில் நடித்தாங்க, அதுக்கப்புறம் தமிழில் நிறைய நடித்தாங்க. நம்ம மெகா ஆகாஷ் கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளைய பற்றி நம்ம பேசுவோம். அதாவது வருங்கால மணமகன். அவர் டீட்டெயில் எதுவுமே சொல்லலை. சாய் விஷ்ணு, நம்மகன் பேர் சாய் விஷ்ணு. அவர் யாருடைய மணமகன்னா முன்னாள் தமிழக தொழில் அமைச்சர், அதுக்கப்புறம் மத்தியில் பாஜகவில் இணை அமைச்சர், அதுக்கப்புறம் காங்கிரஸில் திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர். இவ்வளவு பகுதியில் இவ்வளவு பொறுப்புகளை வகித்தவர் திருநாவுக்கரசர். ஆரம்பத்தில் புதுக்கோட்டை திருநாவுக்கரசன் தான் அவர் பேர். அதுக்கப்புறம் திருநாவுக்கரசன் மாறிட்டார். இவர் புரட்சியாளர் எம்ஜிஆருடைய ஆட்சியில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே அமைச்சராக்கப்பட்டார். அதாவது 30 வயசுக்குள்ளே மந்திரி ஆகிட்டார். பிஏபிஎல் படித்தவர், கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்தவருங்கிறதுனால அந்த சொத்துகள் வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக முதலில் அக்காவை மணந்தார், பிறகு தங்கச்சியும் மணந்துக்கிட்டார். அதாவது 2 மனைவிகள் திருநாவுக்கரசருக்கு. அதாவது திருநாவுக்கரசரோட 2வது மனையின் கடைசி, அதாவது 5வது மகன் சாய் விஷ்ணு. திருநாவுக்கரசர் வீட்டில் நடக்கிற கடைசி திருமணம் இதுவாக தான் இருக்கும். இவரை பையன் சினிமாவில் இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால அமெரிக்காவில் போய் சினிமா தொழில்நுட்பம் படிக்க வைத்தார் திருநாவுக்கரசர். படிச்சுட்டு வந்தார். இங்கே தமிழ்நாட்டில் எப்போவுமே இந்த வெளிநாட்டில் போய் நான் படிச்சுட்டு வந்தேன்னா, அப்படியா சினிமாங்கிறது படிப்பு இல்லைப்பா, அது அனுபவம். நீ யாருக்கிட்ட உதவி இயக்குனர் இருந்த சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தில் ஆர்கே செல்வமணி நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு அப்படின்னாரு. ஒரு நடிகரோட காட்சி கொடுக்கல. அதில் தான் கேப்டன் முன்னணியில் நின்னார். கேப்டன் தான் தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் அதிகமாக திரைப்பட தொழிற்கல்லூரி பட்டதாரிகளை இயக்குனரானவர். அந்த அடிப்படையில் இவர் யார்கிட்ட உதவி இயக்குனராக இருந்தார்னா, இன்றைக்கு சர்ச்சைக்குரிய வெற்றி இயக்குனர் பார் ரஞ்சித்துக்கிட்ட காலா படத்தில் உதவி இயக்குனராக இருந்தார். என்ன காரணம்னா, காலா படத்தில் வெளிநாட்டிலலாம் ஷூட்டிங் நடந்துச்சு. அப்போ இவர் பாஸ்போர்ட் வச்சுருக்காரு, வசதியான பையன். இப்போல்லாம் இதையும் உண்மையை சொல்லி ஆகணும். இந்த கஷ்டப்பட்டு வர்றாங்க பாருங்கள், அவங்களுக்கு எந்த இயக்குனரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். ஒரு வேளை ஆரம்பத்திலேருந்தே அவர்கிட்ட பியூனாக இருந்து எல்லாம் அடி இடி வாங்கின பிறகு தான் உதவி இயக்குனர் ஆக முடியும். இல்லைன்னா பெத்த இடம், பெரிய இடத்துல சிபாரிசு வரணும். நந்தாப்பா நான் தான் பேசுகிறேன், நம்ம பையன் இருக்கான், ஒரு உதவி இயக்குனர் சேர்த்துங்க. சரிங்க. என்ன காரணம்னா, வசதியுடைய வீட்டு பையன்னா சம்பளம் கொடுக்க வேண்டியதில்லை.
அவரே காரில் வருவார், ஷூட்டிங் அனுப்புவார், போயிடுவார். ஆனாலும் அந்த மாதிரியும் சிலர் இயக்குநர்கள் ஆகியிருக்கிறார்கள். இந்த பெரிய இடத்து பையங்களுக்கு ஏன் சினிமா அனுபவம் இல்லைன்னா, வசதி உள்ளவங்களுக்கு சினிமா பெரிய கதவை திறக்குது. டவுன் ட்ராடன்லேருந்து வர்ற மாரி செல்வராஜ் போன்றவர்களுக்கு தான் சினிமா கதவை திறக்கும். அந்த சினிமாவையும் நம்ம பார்த்து தொலைப்போம், நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு. இதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் சாய் விஷ்ணு காலாப்படத்தில் வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், எவ்வளவு தேடியும் இயக்குனர் கிடைக்கல. சொந்த படம் எடுக்கலான்னா அமைச்சர் திருநாவுக்கரசர் முதல்ல எம்ஜிஆர் பீரியடில் இருந்தார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா பீரியட்லையும் அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதா பீரியடில் ஜெயலலிதாவுடைய தளபதி ஒரு 5-6 பேரில் அவர் தான் தளபதி திருநாவுக்கரசர். எந்நேரம் வேணாலும் போய் ஜெயலலிதா சந்திப்பார். அந்த அளவுக்கு உரிமையோடு இருந்தவர். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். ஆனால் என்ன சீனியர் இல்லையா, அது ஜெயலலிதா பிடிக்காது. ஓ நீ சீனியரான்னு சொல்லி திருநாவுக்கரசரை மட்டும் தட்டிட்டார். திருநாவுக்கரசர் வெளியே வந்துட்டார். ஆனால் புதுக்கோட்டையில் உள்ள அனைத்து மக்களுடைய சுக துக்கங்களில் பங்கேற்கிறவர் திருநாவுக்கரசர். வேறு ஒன்றும் இல்லை, எனக்கே தெரியுங்க, நானே நிறைய கல்யாணத்துக்கு போயிருக்கேன். கல்யாணம்னு சொன்னால் 1 பவுன் வச்சுருவார், மொய்யோடு 1 பவுன். அப்போ எவ்வளோ வசதியாக இருப்பார்னு பார்த்துருங்க. அப்படி தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறவர். அந்த அடிப்படையில் அவர் பாஜகவில் அமைச்சராகிறார், மத்திய இணையமைச்சராகிறார். அதிமுகவிலிருந்து பாஜக. இவங்க 2 பேருக்கு நடுவில் அந்த காதல் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சிச்சு சார்? இப்போது அது ஒரு துணை குறும்படம் எடுத்திருக்காரு. அதாவது நம்ம பெரிய படம் எடுத்தோம்னா கோடிக்கணக்கில் ஆகும். ஒரு டெஸ்ட்டு, ஒரு ட்ரெய்லர் மாதிரி குறும்படம் ஒன்று எடுத்திருக்காரு. அந்த குறும்படத்தில் மெகா ஆகாஷ் நடிச்சிருக்காங்க. நடித்தா அதான் அதே தான் நீங்கள் நினைக்கிறது தான். அதாவது கிசு ஆரம்பிச்சிது, அப்புறம் தொட ஆரம்பித்தார், அப்புறம் விளையாடிட்டார், அப்புறம் பெரிய எடுத்து பையனாச்சா மெகா ஆகாஷ் பார்த்துச்சு, ஆகா இவனை விடவே கூடாது, டேய் தாலி கட்டு அப்படின்னுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் அப்படியே லவ்லேயே போயிருக்கு. அப்புறம் இப்போ வேறு வழி கிடையாது. அதனால் இப்போ அப்பா சும்மா இருக்கார் இல்லையா. முன்ன அமைச்சர், அப்புறம் திருச்சி எம்பின்ட்டு ஒரு வலுவான அரசியல்வாதியாக இருந்தார். இப்போது எந்த பதவியும் இல்லை, சும்மா இருக்கார். போய் அப்பா நான் 4 வருஷமாக காதலிக்கிறேன் அந்த பொண்ணை, நான் கல்யாணம் பண்ணிக்க போனார். சரி கடைசி பையன் ரைட் இன்னும் ஒத்துக்கிட்டார். மெகா ஆகாஷ் சாய் விஷ்ணு திருமணத்துக்கு அமைச்சர் ஒத்துக்கிட்டார். இப்போ அடுத்த கட்டம் என்னென்னா, ராகுல் காந்தியிலிருந்து இன்விடேஷன் கொடுக்க ஆரம்பித்தார். யார் அமைச்சர் இன்விடேஷன் கொடுத்து 1 வாரம் ஆச்சு. இப்போ தான் நியூஸே மெதுவாக மெகா ஆகாஷ் விடுது. இதில் எனக்கு என்ன சந்தேகம்னா, அமைச்சரே சொல்லியிருக்கலாம் என்னுடைய பையன் ஒரு நடிகை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. அவர் தரப்புலேருந்து செய்தி வரல. மெகா ஆகாஷ் தான் திடீர்னு முந்தின நாள் திருமண நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அப்போ கூட முதல்ல அந்த நிச்சயார்த்த படம்லாம் வெளியிடலை. அந்த சாய் விஷ்ணுவும் மெகா ஆகாஷும் இருக்கிற படத்தை மட்டும்தான் வெளியிட்டுச்சு. ஒருவேளை சிக்னல் கிடைக்கிறதுக்கு லேட்டாச்சா என்னமோ தெரில, நடந்திருக்கும். ஏன்னா பெரிய இடத்துல நடிகைன்னா ஒத்துக்க மாட்டாங்க. என்ன அவங்க ராஜா வீட்டு குடும்பம், யார் திருநாவுக்கரசர், தன்னுடைய சொத்துக்கள் வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காக மாமனார் 2 பொண்ணையும் அவருக்கே கொடுத்துட்டாரு. ஆனால் எலெக்ஷன், அரசியல், பொது சேவை, சமூக சேவை நீ சொல்லிவிட்டே நிறைய சொத்துக்களை விற்றவர் யாருன்னா திருநாவுக்கரசரை தான் இருப்பார். எனக்கு மிக நல்ல நண்பர். எனக்கு என்னென்னா, அதிமுகவில் அமைச்சராக இருக்கும்போதே எனக்கு திருநாவுக்கரசர் பழக்கம். அவ்வளவு நல்ல மனிதன். அதாவது எந்த கட்சிங்கிற பாகுபாடு இல்லாமல் நல்லா பழகுவார். எங்கே பார்த்தாலும் தோள் மேலே கை போட்டுருவார். நானும் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தெலாம் போயிருக்கேன். அப்படிப்பட்டவர் ஏன் அந்த தரப்பிலிருந்து, மணவன் தரப்பிலிருந்து நிச்சயார்த்தங்கிறது வரல, நான் அதுக்கு முன்னாடியே இன்விடேஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். இது ஆதாரபூர்வமான செய்தி. சார், மேகா ஆகாஷ் சமீபத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த படமும் நடிக்கவே இல்லை. தொடர்ந்து கடைசியாக தனுஷ் கூட ஒரு படம் நடித்தாங்க. அதில் ஒரு சின்ன சர்ச்சை வந்துச்சு. தனுஷ் கூட ரொம்ப நெருக்கமாக நடிக்கிறாங்களா அப்படின்ற சர்ச்சை நிறைய இடத்துல நிறைய பேர் பேசினாங்க, வந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த படத்தில் நடிக்கவே இல்லை. அதுக்கு காரணம் ஒருவேளை இதுதானா அப்படிங்கிறது இப்போ இதே தான். என்ன காரணம்னா, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னால் தமிழக கல்வித்துறை அமைச்சர் சே அரங்கநாயகத்துடைய மகன் ஒரு நடிகை கல்யாணம் பண்ணிட்டான். அவங்க அப்பா ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் ஒத்துக்க வச்சாங்க. வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணால் அதுக்கப்புறம் நடிக்கவே இல்லை. சே அரங்கநாயகத்துடைய மருமகளாகிவிட்டால் நடிகை. அதேமாரி பொதுவாக அரசியல்வாதிகளுடைய
குடும்பத்தில் மருமகளாக போனால் நடிக்க விட மாட்டாங்க. ஏன்னா நடித்தா படம் வரும், அந்த படம் என்கிட்ட இருக்குது. நடிகை என்ற முகமூடியை கழட்டி விட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக வந்துருன்னு சொல்லிடுவாங்க. அதனால் அவர் புதிய படத்தில் ஒப்பந்தமாகாமல் இருக்கிற காரணம் முன்னாள் அமைச்சர் திருநாவுக்கரசரோட வீட்டில் மருமகளாக போகிறதும் இருக்கலாம். அதுதான் உண்மை. ஸோ ஏன் சார், அதாவது ஒரு நடிகை தன்னோட திருமணத்தை வந்து மறைமுகமாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். திருமணம் ஆகி ஒரு மாதம் கழிச்சு நம்ம வெளியே பார்த்துருப்போம். ஆனால் ஒரு அமைச்சராக இருக்காரு, ஒரு பெரிய இடத்துல இருக்காரு, பெரிய செல்வாக்கு, அவ்வளோ மக்கள் கூட்டம் எல்லாம் இருக்காரு, இவரையே இந்த மாதிரி மறைமுகமாக ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணார் அப்படிங்கிறது கேள்வியாகவே இருக்கு. இப்போ இல்லை, அந்த கேள்வியை முறியடிக்கிற விதத்தில் அவர் தமிழக அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, அப்புறம் அங்கே உள்ள முன்னாள் அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ அதுவுமே எனக்கு நீங்கள் சொல்லி தான் வந்து தெரிய வருது. இப்போ இந்த ஊடகம் என்ன காரணம்னு நான் விசாரித்தேன். அதான் ஊடகவியல் சொல்லி தான் தெரிய வருது தவிர்த்து மக்கள்கிட்ட இவ்வளோ அன்பா இருக்காரு, எல்லா நிகழ்ச்சிக்கும் போயிட்டு எல்லா கல்யாணத்துலையும் பங்கேற்க ஒருத்தர் தான் பையன் கல்யாணத்தை இவ்வளோ பிரம்மாண்டமா ஒரு நிச்சயதார்த்தன்றதே வந்து பெருசா நடத்துவாங்க. நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். அரசியல் தலைவர்கள் கட்சியோட, அதாவது அரசியல் தலைவரோட கல்யாணத்தை வந்து நம்ம பார்க்காத ஆட்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் இவர் வந்து இவ்வளவு சைலண்டா முடிச்சிட்டாரு? இவர் தரப்புல இருந்து எந்த ஒரு செய்தியுமே வெளியே வரல. இனிமே நாளையிலிருந்து வரும். நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்ல, அதனால நாளையிலிருந்து அவரே சொல்லிடுவார். ஆமா, யாராவது பத்திரிகையாளங்க போய் கேட்பாங்க, ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்லிடுவார். எப்போவுமே நம்ம வந்து யூடியூபர்ஸ் வந்து டிவிகளை விட மற்ற மீடியாக்களை விட பேப்பர்காரங்களோட முன்னுக்கு தருவது நம்ம வழக்கம். அது என்னுடைய வழக்கம். எப்போவுமே நான் வந்து உண்மை செய்திகளை தான் நான் சொல்கிறது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே சத்தியமான உண்மை. நீங்கள் இதை வெரிஃபை பண்ணிக்கலாம். நாளைக்கே பத்திரிகையில் திறத்திந்தியில் அமைச்சர் திருநாவுக்கரசு மகன் நடிகை மணக்கினாரன் கூட வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அப்போ இதுக்கப்புறமும் மேகா ஆகாஷ் வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இனிமேல் அவர் நடிகை அல்ல, சாய் விஷ்ணுவுடைய மனைவி, ஹவுஸ் ஒய்ஃபு, திருநாவுக்கரசருடைய மருமகள். ஏன்னா அவர் ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள ஆள். அவர் ஒருவேளை அந்த நிபந்தனைக்கு உட்படணும், மேகா ஆகாஷ் சினிமா வந்து திருமணத்துக்கு அப்புறம் நடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காகவே இவ்வளவு லேட்டாக இருக்கலாம். ஒரு லவ் இவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆகி இப்போ தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் நடிக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் நடிக்கவே மாட்டாங்க. நடிக்க மாட்டேன். நடித்தா ஜோதிகா விஷயம் ஆயிரும். நடித்ததுக்கப்புறம் மீண்டும் ஜோதிகா மாதிரி ஒரு சர்ச்சையில் தான் போய் மாற்றம். ஆமாம், அந்த அளவுக்கு போகாது. ஏன்னா திருநாவுக்கரசருடைய குடும்பம் பாரம்பரிய குடும்பம். ஏன்னா புதுக்கோட்டையில் எந்த மூலை முடுக்கில் போயிருந்தாலும் சரி அவர் திருநாவுக்கரசர்னால் அவருக்கு மரியாதை இருக்குது. அதனால் அவர் மரியாதைக்குரிய குடும்பத்து மருமகளாகிவிடுவார் நடிகை ஆகாஷ், மேகா ஆகாஷ். ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார். உங்கள் வாழ்வில் காதலுக்கான பிரச்சனையா, கல்யாணத்தில் பிரச்சனையா, வேலைக்கான பிரச்சனையா? 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம். தொடர்புக்கு 9908165856.